அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் உங்களை சிஎன்எல் கலாம் நியூசிலாந்தினூடாக சந்திக்கின்றோம். நாங்கள் கலாம் நியூசிலாந்தினூடாக நாட்டில் மிக முக்கியமாக பேசு பொருளாக அமைந்திருக்கின்ற விடயங்கள் தொடர்பான தகவல்களை உங்களுக்கு நாளாந்தம் கொண்டு வருகின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினமும் அவ்வாறு நாட்டில் மிக முக்கிய பேசு பொருளாகவும் ஒரு எதிர்பார்ப்பாகவும் அமைந்திருக்கின்ற விடயம் தொடர்பான தகவலை உங்களுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். நாட்டில் எதிர்வரும் 21ஆம் தேதி, அதாவது நாளைய தினம், நாடு இருளில் மூழ்குமா இல்லையா என்பதுதான் தற்போது நாட்டில் மிக பாரிய பேசு பொருளாக அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் இலங்கை மின்சார சபை ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கைகள் நாளை முதல் தீவிரப்படுத்தப் போவதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. ஏற்கனவே தொடர்பான தகவல்கள் வெளியாக இருந்த நிலையில் இலங்கை மின்சார சபையினுடைய தொழிற்சங்க ஊழியர்கள் கட்டம் கட்டமாக தமது எதிர்ப்பை வெளியிட்டு வந்தார்கள். இதன் முதற்கட்டமாக செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலே தமது எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். அதன் பின்னர் மீண்டும் சட்டப்படி வேலைநிறுத்தம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். அதன் பின்னர் சுகையின விடுமுறை 17 மற்றும் 18ஆம் தேதியிலே சுகையின விடுமுறை போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். அதன் பின்னர் தொடர்ச்சியாக மீண்டும் சட்டப்படி வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் தமது 3வது கட்டமாக தமது போராட்டத்தை தீவிரப்படுத்த இருப்பதாக ஏற்கனவே பல இடங்களிலே இலங்கை தொழிற்சங்க ஊழியர்கள், இலங்கை மின்சார சபையினுடைய தொழிற்சங்க ஊழியர்கள் அறிவித்திருந்தார்கள். ஆகவே அவ்வாறு நாளை ஒரு தீர்க்கமான தீரமாக அமையுமா, நாளை இலங்கை இருளில் மூழ்கப் போகிறதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்கு முதல் இதற்கான பின்னணி என்ன என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் கடந்த அரசாங்கம் இந்த இலங்கை மின்சார சபையினுடைய நடவடிக்கைகளை தனியார் மயப்படுத்துவதற்கான தீர்மானங்களை மேற்கொண்டிருந்தது. சர்வதேச நாணய நிதியத்தினுடைய அறிவுறுத்தலுக்காமையே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஏனென்றால் சர்வதேச நாணய நிதியம் இலங்கையில் நட்டம் ஈட்டுகின்ற நிறுவனங்களை லாபம் ஈட்டும் நோக்கான நிறுவனங்களாக மாற்ற வேண்டும் என்ற நிபந்தனைகளை பிரதான நிபந்தனைகளாக விடுத்திருந்தது. இதன் அடிப்படையில் தான் இலங்கை மின்சார சபையினை 4 நிறுவனங்களாக பிரித்து அவற்றை தனியார் மயப்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை கடந்த அரசாங்கம் மேற்கொண்டிருந்த போதிலும் இந்த அரசாங்கம் அதில் சில திருத்தங்களை மேற்கொண்டு அது தொடர்பான தீர்மானம் ஒன்றை அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி தற்போது 3 பிரிவுகளாக, அதாவது மின் உற்பத்தி, மின் பரிமாற்றம் மற்றும் மின் விநியோகம் ஆகிய கட்டமைப்புகளை 3 பிரிவுகளாக மாற்றி அவற்றை 3 நிறுவனங்களாக மாற்றி இதனூடாக மின் விநியோக நடவடிக்கைகளை இலங்கையில் முன்னெடுப்பதற்கு தனியார் மயப்படுத்தல் ஊடாக இந்த மின் விநியோக நடவடிக்கை தனியார் மயப்படுத்தல் என்பதற்கு பிரகாரமாக இதை கூறப்படால் இது இலங்கை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இந்த நிதிகள் அனைத்தும் இலங்கை திரைசேரிக்கு செல்லும் விதமாகவும் அதனூடாக இவற்றை 4 பிரிவுகளாக இலங்கை மின்சார சபையை பிரிவுகளாக பிரித்து இதனூடாக இலங்கை மின்சார சபை நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தான் இந்த திட்டங்கள் வகுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையிலான நடவடிக்கைகள் தான் முன்னெடுக்கப் போவதாக அறிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் தற்போது இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கைகளை கூறுகின்றார்கள். இவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் இந்த மில் கட்டமைப்புக்கு நாங்கள் எவ்விதத்திலும் எதிர்ப்பு இல்லை, ஆனால் இதனூடாக எங்களது பல பேருடைய தொழில்கள் இழக்க நேரிடலாம். அது மாத்திரமில்லாமல் எங்களுக்கு வருடாந்தம் கிடைக்கின்ற போனஸ் இல்லாமல் ஆக்கப்படலாம், எங்களுக்கான பதவி உயர்வுகள் இல்லாமல் ஆக்கப்படலாம். அது மாத்திரமில்லாமல் எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஏனைய கொடுப்பனவுகளில் பாதிப்புகள் ஏற்படுத்தப்படலாம் என்ற காரணத்தினால்தான் இவற்றை எதிர்க்கணும். அது மாத்திரமில்லாமல் இவற்றை மேல் கட்டமைப்பதனூடாக பலருடைய தொழில் வாய்ப்புகள் இழக்க நேரிடும் என்றும் தொழிற்சங்கம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் இவற்றை விட்டு செல்லுமாறு தற்போது பகிரங்கமாக இவற்றோடு தொழில் புரிய முடியாதவர்களை இவற்றிலிருந்து வெளியேறுமாறு அரசாங்கம் பகிரங்கமாக கூறுவது எங்களை பலவந்தமாக அரசாங்கம் வெளியேற்ற முயல்கின்றதா என்ற சந்தேகத்தை தோற்றுவிப்பதாகவும் தொழிற்சங்கம் பக்கம் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் இலங்கை அரசாங்கத்தின் பக்கமான கருத்துக்களை பார்க்கின்ற போது இலங்கை மின்சார சபை தொடர்ச்சியான நட்டத்தை எதிர்நோக்கி வருகிறது. இதன் காரணமாகத்தான் இதை ஒரு லாபம் ஈட்டும் நிறுவனமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் திரைசேரி இதனால் நட்டமுடைய முடியாது. மக்களுடைய வரிப்பணத்தை ஒரு நிறுவனத்துக்கு நாங்கள் அதிகமாக வழங்கி அந்த நிறுவனத்தை தொடர்ந்து நட்டத்தில் இயங்க வைக்க முடியாது. ஆகவே இவற்றை நாங்கள் 4 கட்டங்கள் லாபம் ஈட்டும் நிறுவனங்களாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் எந்த ஊழியர்களுக்கும் பாதிப்பு இல்லை, அவர்களுடைய பணிகளுக்கு பாதிப்பில்லை. நாங்கள் அவற்றை உணர்ந்திருக்கின்றோம். ஆகவே அவர்களுடைய பெயர்களும் தற்போது எந்தெந்த நிறுவனங்களுக்கு யார் யார் உறுத்துடையவராக, எந்த நிறுவனங்களுக்குள் யார் யார் பணிபுரிய வேண்டும் என்ற நிபந்தனைகளும் தற்போது, அதாவது அவர்களுடைய பெயர் பட்டியலின்படியாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் சென்று அவர்களுடைய பணியை புரியலாம், அவர்களுக்கு ஊதியம் கிடைக்கும், அதில் எந்த பிரச்சனைகளும் இல்லை என்ற ரீதியில் தான் அரசாங்கம் கருத்துக்களை கூறுகிறது. அது மாத்திரமில்லாமல் அவர்கள் அவ்வாறு நாங்கள் பணி நீக்க, அதாவது இவற்றில் பணிபுரிய விருப்பமில்லாதவர்கள், விருப்பமில்லாமல் வெளியேறுகின்றவர்களுக்கு நாங்கள் 50 லட்சம் முதல் 50 லட்சம் வரையான இழப்பீட்டு தொகையை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று அரசாங்க தரப்பில் கூறப்படுகிறது. ஆனால் இந்த 50 லட்சம் முதலான இந்த இழப்பீட்டு தொகை இங்கிருந்து ஓய்வு பெறும் ஒருவருக்குத்தான் கிடைக்கப்பெறும் சாத்தியம் இருப்பதாக
தொழிற்சங்க பக்கத்திலிருந்து முறைப்பாடுகள், அதாவது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. எவ்வாறு இருப்பினும் இலங்கை மின்சார சபை நிச்சயமாக மீள்கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதிலே யாருக்கும் எவ்விதமான ஐயப்பாடும் இல்லை, அல்லது எவ்விதமான மாற்று கருத்துக்கும் விடவில்லை. ஏனென்றால் கட்டாயம் இலங்கை மிக முக்கியமாக இலங்கையினுடைய பொருளாதார வீழ்ச்சியை பின்புலத்தில் நோக்குகின்ற போது பல்வேறு அரச நிறுவனங்கள் மிகவும் குறைந்த லாபத்தை ஈட்டாமல் அதிக நட்டத்தையே இலங்கை அரசாங்கத்துக்கு தருகின்ற நிறுவனங்களாகவே செயற்பட்டு வருகின்றன. இந்த நட்டம் என்பது அவர்களுடைய சொந்த நிதியில் அவர்கள் நட்டம் அடைவதில்லை. இங்கு இலங்கை மக்களுடைய வரிப்பணத்தில் அவர் நட்டத்தை ஏற்படுத்துகின்றார். நாங்கள் தான் அவர்களுக்கு பணம் கொடுக்கிறோம், அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கின்றோம், அவர்களுடைய ஏனைய கொடுப்பனவுகளை கொடுக்கின்றோம், போனஸ் கொடுக்கின்றோம். ஆனால் அவர்கள் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டிய நன்மையை பெற்றுத் தருகின்றார்களா என்று பார்த்தால் பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் இலங்கையினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னர் 2022ஆம் ஆண்டுக்கு பின்னர் பல்வேறு மீள்கட்டமைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இலங்கை அரசாங்கங்களுக்கு முன்வைக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் இந்த அரசாங்கமும் தற்போது இந்த குறிப்பிட்ட கால பகுதிக்குள் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாக இருக்கின்றது. ஆகவே இந்த சூழ்நிலையில் இந்த இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. இன்று கூட ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. அதாவது நாளைய தினம் இடம்பெற இருக்கின்ற இந்த வேலை மின்கட், அதாவது வேலை நிறுத்த போராட்டத்தை இடைநிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளாகவே அமைந்திருக்கின்றதா என்று ஒரு புறம் கேள்விகள் எழுப்பப்பட்டாலும், மறுபுறம் இது இந்த இணக்கப்பாட்டு ஒன்றை ஏற்படுத்துவதற்காக இருதரப்புக்கும் இடையிலான ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தையாகத்தான் இடம்பெறுகின்றது என்று கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதன் அடிப்படையில் இருதரப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் இதிலிருந்து தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த சிலர் வெளியேறி இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் இலங்கை மின்சார சபையினை மேல் உருவாக்குவதற்கான குழுவினுடைய தலைவர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை கூறுகின்ற போது இந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு தகவல்கள் தொடர்பிலே இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டதாகவும், அதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் இருதரப்புக்கும் இடையிலான சுமூகமான முடிவை எட்ட முடியும் என்ற நம்பிக்கையை வெளியிட்டிருந்தால், முதற்கட்டமாக இது ஒரு தனியார் நிறுவனம் இல்லை என்பதை அவர்கள், அதாவது தொழிற்சங்க ஊழியர்கள் ஏற்றுக்கொண்டதாகவும், இரண்டாம் கட்டமாக இதனூடாக யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தப் போவதில்லை என்ற விடயத்திலும் இணக்கப்பாடு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அவ்வாறு இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து சிலர் வெளியேறியதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. அவ்வாறு இருப்பினும் எதிர்வரும் 24ஆம் தேதி தான் தங்களுடைய இறுதி முடிவை அறிவிக்க இருப்பதாக இலங்கை மின்சார சபையினுடைய தொழிற்சங்க உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் நாளைய தினம் எவ்வாறு அமைய போகின்றது என்பது நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். சாதாரணமாக ஏனைய நாட்களில் இவர்கள் சட்டப்படவில்லை நிறுத்தத்தில் ஈடுபட்டது போல் நாளையும் ஈடுபட போகின்றார்களா, அல்லது இதை தீவிரப்படுத்த போகின்றார்களா என்பது நாளைக்கு விடப்படுகின்ற ஒரு விடயம். எவ்வாறு இருப்பினும் இது தொடர்பான விமர்சனங்களை பார்க்கின்ற போது ஏற்கனவே முன்னாள் இலங்கை மின்சார சபை தொழிற்சங்க ஊழியர்களின் தலைவராக செயற்பட்ட ரஞ்சன் ஜெயலால், தற்போது அவர் தேசிய மக்கள் சக்தியினுடைய கடுவலை மாநகர மேயராக செயற்பட்டு வருகின்றார். இவர் மீதும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும். இவர் தற்போது இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற உறுப்பினர் ஒருவரை அச்சுறுத்தியதாகவும் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அவ்வாறு இருப்பினும் ரஞ்சன் ஜெயலால் இவற்றை மறுத்திருக்கின்றார். தாம் அவ்வாறு அச்சுறுத்தவில்லை என்றும், சுமூகமாக தாம் இவ்வாறு பேசுகின்ற போது இந்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்ததாகவும், அது மாத்திரமில்லாமல் அநீதியான முறையிலே இவ்வாறு தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாது என்ற ரீதியிலும் அவர் கருத்துக்களை முன்வைத்திருந்தார். மறுபுறம் ஜனாதிபதி கடந்த சப்கர் சந்தை பகுதியில் இடம்பெற்ற ஒரு அபிவிருத்தி வேலை திட்டத்தின் போது மிக தெளிவாக கூறியிருந்தார், இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் இலங்கை அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலேயே தற்போதைய மின்சார சபை சட்டம் மூலம் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும், இதன் மூலம் மின்சார சபையை பிரிப்பதற்கான நடவடிக்கைகளும் இந்த அவர்கள் யாருக்குமே பாதிப்பு ஏற்படாத வண்ணம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், இதனூடாக அவற்றுக்கு எதிராக எவராவது வந்து அவற்றுக்கு எதிரான அநீதியான முறையிலே போராட்டங்களை முன்னெடுக்க முயல்வார்களாயின் அவற்றை அரசாங்கம் கண்டு அஞ்சப் போவதில்லை என்றும், அதற்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுக்க தயங்கப் போவதில்லை என்ற ரீதியிலும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த இழுபறி நிலை எப்போது வரை தொடரப்போகின்றது, இதனால் பாதிக்கப்பட போவது எதுவும் மக்கள்தான். ஆனால் மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கின்றது. அரசு எவ்வாறு அதை நடைமுறைப்படுத்தப் போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மறுபுறம் நாளை இலங்கை இருளில் மூழ்குமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். எவ்வாறாயினும் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தொடர்ச்சியாக நீங்கள் எங்களுடைய சேனலினூடாக இணைந்திருந்து சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக இது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.